இந்தியாவின் புதிய பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் சேர்த்து 72 பேர் அடங்கிய புதிய அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கோலாகலமாக நடைபெற்றது. திறந்த வெளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा. பதவியேற்பு விழாவில் எதிர்க்கட்சிகள் சார்பில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மட்டுமே பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்க, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சோ மற்றும் பூட்டான், நேபாளம், செஷல்ஸ், மொரீஷியஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். பதவியேற்பு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றிலும் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மோடி பதவியேற்றதன் மூலம் தொடர்ந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட 2வது பிரதமர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு 1947ஆம் ஆண்டு முதல் 17 ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமர் பதவியை அலங்கரித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.